மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமல் ஆலயத்தில் பாஜக தேர்தல் குழு பொறுப்பாளர்கள் கூட்டம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தற்பொழுது சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகமான கமல் ஆலயத்தில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. முதலாவதாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் அந்த குழுவினுடைய கூட்டம் முதல் கூட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழிசை தலைமையில் சமீபத்தில் அந்த குழு அமைக்கப்பட்டிருந்தது. அதில் KP ராமலிங்கம், கனக சபாபதி, VP துரைசாமி, ராமசீனிவாசன் இப்படி பலர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய தேர்தலை ஒட்டி அந்த அறிக்கை தயாரிக்கக்கூடிய வகையில அந்த குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். பல கட்டமாக இந்த குழுவின் கூட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் விரும்பக்கூடிய வகையில நிறைய பேரினுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல், நிறைய பேரினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. எனவே அவர்களினுடைய கோரிக்கைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒன்றாக பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கும் என்று தமிழிசை தெரிவித்திருந்தார். எனவே தொடர்ச்சியாக அதற்கான கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் இன்னும் சிறிது நேரத்தில் கமலாலயத்திற்கு வர இருக்கிறார். அவர் தலைமையில் பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டம் எல்லாம் நடைபெற இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகளும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சமீபத்தில் தொகுதி, அதாவது 234 தொகுதிக்கும் 72 பொறுப்பாளர்களை நயினார் நாகேந்திரன் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்திருந்தார். அதில் அண்ணாமலை விலகிவிட்டார். மேலும் ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். இதற்கிடையே மற்ற நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட தொகுதிகளானது இருக்கிறது. ஒருவருக்கு குறைந்தபட்சம் 2 தொகுதிகள், அதிகபட்சம் 7 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அந்தந்த தொகுதிகளில் எப்படி பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும், எப்படி கூட்டணி கட்சிகளோடு ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும், எந்தவித சிக்கலும் இல்லாமல் எப்படி வியூகங்களை அமைத்து திமுக அரசுக்கு எதிராக எப்படியான நடவடிக்கைகளை எல்லாம் முன்னெடுக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை இவர்கள் ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எனவே இன்றைய நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை என்பது வரக்கூடிய தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய ஒரு வியூகத்தை வகுக்கக்கூடிய, தேர்தல் பணிகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இது இருக்க போகிறது. எனவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதில் பங்கேற்று இருக்கிறார். PL சந்தோஷ் அவர்களும் இதில் பங்கேற்க இருக்கிறார். மேலும் முக்கிய நிர்வாகிகள் எல் முருகன், தமிழிசை, மேலும் பாஜகவினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். முக்கியமாக அந்த தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்ட 72 அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார். மேலும் ராஜா உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் இருக்கிறார். மீதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.